ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் கோஸ் உருண்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பாதி அளவு கோஸும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்துட்டு 2 பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கோஸை மட்டும் இந்த மாதிரி துருவரில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். கோஸை நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். இதுதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, சாம்பார் பொடி எது இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரெட் சில்லி பவுட்ரு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் மொறுன்னு வரும். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்கு மைதா மாவையும் போட்டுக்கலாம். மைதா மாவு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற தண்ணியே போதும், நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்ல. கோஸ்லையே நல்லா தண்ணி விட்டுருக்கோம். அந்த ஈரப்பதத்துக்கு இழுக்கிற அளவுக்கு நம்ம மைதா மாவு நிறைய ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டையாகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சைட் பை சைடு நம்ம ஆயிலையும் சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோஸ் மோஸ்ட்லி கோஸில் என்ன செய்கிறது, எது செஞ்சாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுற பேரண்ட்ஸுங்களாம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க, நிறைய வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்க. அந்த இது போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வீட்டுக்கு இந்த மாதிரி உருண்டை உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் பரட்டி விடுங்க. நல்லா 2 பக்கமுமே ப்ரௌனிஷாக மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா உருண்டையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நீங்கள் சாஸ் இல்லை கெச்சப் ஏதாவது சில்லி பிடிக்குன்றவங்க சில்லி சாஸோ, இல்லை பசங்களுக்குன்னா டொமேட்டோ சாஸு இந்த மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா எல்லாமே ஒரே மாதிரி ப்ரௌனாக ஆகி வரணும். எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம் இப்போது. எடுத்துகிட்டு நம்ம அடுத்த உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு